வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு 12 லக்னங்களுக்கும் செவ்வாய் பகவான் தனது ஆதிபத்தியத்தால் எத்தகைய பலன்களை கொடுக்கின்றார். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்று அவர்கள் எத்தகைய பலன்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம சூரிய பகவானை பற்றியும் சந்திர பகவானை பற்றியும் பார்த்துருக்கின்றோம். இப்போது செவ்வாய் பகவானை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னால் பார்த்த 2 கிரகங்களுக்கும் ஒரே ஆதிபத்தியம் தாங்க, மறு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் புஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், இவங்க 5 பேருக்கும் 2 ஆதிபத்தியங்கள் உண்டு. ஒரு ஆதிபத்தியம் கிடையாது, 2 ஆதிபத்தியம். இதில் இவர்கள் இருவருமே கடகத்திலிருந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா கும்பம் வரைக்கும் இந்த 5 கிரகங்களுடைய வீடும் ஒரு சரிபாதி சந்திர பகவானுடைய கண்ட்ரோல்லையும், சிம்மத்திலேருந்து மகரம் வரைக்கும் இவர்களுடைய ஒவ்வொரு வீடு, அதாவது உதாரணமாக சிம்மம் சூரியனுடைய வீடு, புத பகவானுடைய வீடு கன்னி, அடுத்ததாக துலாம் சுக்கிர பகவான், விருட்சிகம் செவ்வாய் பகவான், தனுசு குரு பகவான், மகரம் சனீஸ்வர பகவான். இந்த குஜாதி இவர்களுடைய வீட்டில் ஒவ்வொரு வீடு சூரிய பகவானுக்கும் இவருடைய கண்ட்ரோல்லையும், சந்திர பகவானுக்கு இதே சம அளவு அவருடைய கண்ட்ரோல்லையும் இருக்கும். ஸோ இவங்களுடைய பலாபலன்களை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஆதிபத்தியம் சிறப்பாக இருக்கும், ஒரு ஆதிபத்தியம் சிறப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு 2 ஆதிபத்தியமே சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்துருவோம். உதாரணமாக இப்போது கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோமா அப்படிக்கா, புதன் அப்படிங்கிற கிரகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா பஞ்சமாதிபதி, அடுத்ததாக பார்த்தோம்னா அட்டமாதிபதி. அப்போது பஞ்சமாதிபதியும் அவர் தான், அட்டமாதிபதியும் அவர் தான். ஒரு ஆதிபத்தியம் நல்ல திரிகோண ஆதிபத்தியம், மறு ஆதிபத்தியம் 8ஆம் இடம், கஷ்ட நஷ்டங்களை சொல்லக்கூடிய இடமாகிப்போகுது. இன்னும் ஒரு சில ஆதிபத்தியம் பார்க்கலாமா? இப்போது குருபாவோட மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சுக்கிர பகவான் 3க்கும் 8க்கும் அதிபதி ஆகிடுவார். ஒரு சுபகிரகம் 3ஆம் இடம் என்பது 8க்கு 8ஆம் இடம், 8ஆம் இடம் என்பது கண்டம், கஷ்ட நஷ்டங்களை சொல்லக்கூடியது. ஆக இங்கே மீன லக்னத்திற்கு சுக்கிர பகவானுடைய 2 ஆதிபத்தியமே சிறப்பில்லாத ஆதிபத்தியமாக போயிடுச்சு. ஒரு பக்கம் ஒரு ஆதிபத்தியம் நல்லாயிருக்கும், ஒரு ஆதிபத்தியம் சிறப்பில்லாமல் போயிடுது. ஒரு சில நேரங்களில் 2 ஆதிபத்தியமே சிறப்பில்லாமல் போயிடுது. அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கூடுதலாக கவனத்துடன் கையாளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு லக்னத்திற்கு அது சுபகரமாக இருந்து ஆதிபத்தியம் சிறப்பில்லாமல் போயிடலாம், அல்லது ஒரு பாவக்கோளாக இருந்து சுப ஆதிபத்தியம் பெற்றுடலாம். இப்போது மீன லக்னத்திற்கு சுக்கிர பகவான் சுபகிரகமாக பாவ ஆதிபத்தியம் பெற்றுறாரு. இதே ரிஷப லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் பாவக்கோளாக இருந்து சுப ஆதிபத்தியம் பெற்றுறாரு. அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கேந்திரம், ஒரு கோணத்துக்கு அதிபதியாகி யோகாதிபதியாக செயல்படுகின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக ஒரு கிரகத்தை கையில் எடுக்கின்ற பொழுது அந்த கிரகம் சுபரா பாவரா அப்படின்லாம் பார்க்காம அவர்கள் பெற்ற ஆதிபத்தியம்தான் அவங்கள நல்லவராகவும் கெட்டவராகவும் மாற்றி விடுது அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. அந்த வகையில் இன்று நம்ம பார்க்க இருக்கும் ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் ரொம்ப முக்கியமான பிளானட். என்ன அப்படின்னாக்கா தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடு தைரியம், வேகம். அதே போல் போல்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் செவ்வாய்க்கே உரிய ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயங்கள். அதனால் தைரியம், வீரியம், சகோதரம், ரத்தம்,
இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் மகளாக இருந்தாலும் சரி, இந்த தகுதிகள் அப்படிங்கிறது வந்து அவசியம் இருக்கணும். ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னாக்கா அவங்களால வந்து அடுத்த நிலையை எட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் உண்டு. ஸோ அதனால் வந்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வாங்க இப்போது ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவர் எத்தகைய பலாபலன்களை தனது ஆதிபத்தியத்தால் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் லக்னமாக நம்ம கையில் எடுக்க போகிறது மேஷ லக்னம். மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் இவர் தான் வந்து லக்னாதிபதி. செவ்வாய் பகவான் தான் லக்னாதிபதி. அடுத்ததாக இவருடைய மறு ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் எடுக்கின்ற பொழுது அட்டமாதிபதி. ஸோ இங்கே வந்து லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் ஒருவரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இது என்னத்தை அறிவிக்குது அப்படின்னாக்கா, இவங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் அப்படின்னு வருது அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு இவங்களோடதாக தான் இருக்கும், ஜாதகருடையதாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு கஷ்டம் வருதுனாக்கா அதுக்கு முதல்ல வந்து நாம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு இவருடைய சுய மதிப்பீடை இவர் வந்து அலசிக்கிட்டே இருக்கணும். எங்கே தப்பு பண்ணோம் ஏது அப்படிங்கிறது. ஏன்னா அதில் இவங்களுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கும். மற்றவங்களால கஷ்ட நஷ்டம் வர்றது கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு லக்னத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டாலும் அந்த லக்னம் சரலக்னமா, ஸ்திர லக்னமா, நெருப்பு வீடா, இப்படி அடிப்படை விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்துடுங்க. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் அந்த லக்னத்திற்கு அவங்க எங்கே இருந்தால் நல்லது, எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் மேஷம் அப்படிங்கிறது வந்து சரலக்னம். சரலக்னத்திற்கு அப்படின்ற பொழுது மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சனீஸ்வர பகவானும், சுக்கிர பகவானும், புத பகவானும், இந்த 3 பேரும் வந்து மாரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. கூடுதலாக வந்து செவ்வாயே வந்து இங்கே வந்து அட்டமாதிபதி ஆகிறார். அதனால் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து புத பகவானோடும் சேர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் மேஷ லக்னம் அப்படிங்கிறத மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து இருந்து இதில் 7 சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இவங்களுடைய தசைகள் அல்லது இந்த கிரக கூட்டு மேலே பாவக்கோள்கள் போகிறது, ஒரு ராகு போகிறது, ஒரு சனீஸ்வர பகவான் போகிறது, இப்படி ஏடாகூடமான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துடுச்சு அப்படின்னாக்கா அது அந்த நேரத்தில் வந்து கண்டாந்த தோஷங்களை நிச்சயமாக வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. என்ன இதுக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணியாக இருக்குது அப்படின்னாக்கா, முதல்ல வந்து லக்னாதிபதி அட்டமாதிபதி ஆகிறார். லக்னாதிபதின்றத மறந்துடுங்க, செவ்வாய்க்கு 8ன்றத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்ததாக புதன் அப்படிங்கிறவர் வந்து 6ஆம் அதிபதி, 3க்கும் 6க்கும் உரியவர் மேஷ லக்னத்திற்கு, 6, 8 சேர்ந்தது. சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து மாரகாதிபதி, சரலக்னத்திற்கு 2, 7 மாரகஸ்தானம். ஸோ இந்த கிரகக்கூட்டு எங்கே இருந்து அதனுடைய தசாபுத்தி அமைப்புகள் வருகின்ற பொழுது, அதே போல் வந்து கோச்சாரம் சரியில்லாமல் இருக்கின்ற பொழுதும் இது வந்து கண்டாந்த தோஷங்களை கொடுக்கும் அமைப்பு அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சிறப்பு இல்லை அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. லக்னாதிபதி அப்படின்றதுனால இவரை பொறுத்தவரையிலும் தனித்து பலம் பெறுவது சிறப்பு இல்லைங்க. செவ்வாயை பொறுத்தவரையிலும் மேஷ லக்னத்திற்கு தனித்த நிலையில் ஒரு பலம் பெறுவது, அதாவது வந்து உச்சம் பெறுவதாகட்டும், ஆட்சி பெறுவதாகட்டும். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கோபம், வேகம், கட்டுக்கடங்காத ஒரு வேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு நெருப்பு ராசி அப்படின்ட்டு, நெருப்பு ராசியின் அதிபதி, நெருப்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, வெப்பத்தை கக்கக்கூடியது அப்படின்லாம் இந்த கிரகத்தின் நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அதனால் இவரை பொறுத்தவரையிலும் தனித்த நிலையில் மேஷ லக்னத்திற்கு தனித்த நிலையில் பலம் பெறுவது சிறப்பல்ல. சரிங்களா? பலம் பெற்றிருக்கின்ற பொழுது 5, 9க்குரிய சூரிய பகவானோட அல்லது வந்து குரு பகவானோட தொடர்பில் இருப்பது சிறப்பு. 4ஆம் அதிபதியான சந்திரனோடு தொடர்பில் இருப்பது சிறப்பு செவ்வாயை பொறுத்தவரையிலும். 10ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவானோடு தொடர்பில் இருப்பது சிறப்பு. 1, 10 சேர்க்கை அப்படிங்கிற நிலையை ஏற்றிடும். நீங்கள் செவ்வாய் சனி அப்படின்றத பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து
சிறப்பில்லை அப்படின்ற மாதிரி சிந்திக்காதீங்க. மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு மிகுந்த ஒரு உயர்வை தரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ மேஷ லக்னத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் அவர் பெற்ற ஆதிபத்தியம் 1-8 அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. இப்போ சொன்ன விஷயங்களை உங்களுக்கு வருகின்ற ஜாதகங்களில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகங்களில் இந்த அமைப்புகள் எப்படி இருக்குது, நாம் சொன்னது எப்படி இருக்குது, இப்படி இருந்த ஜாதகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்து உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம ரிஷப லக்னத்திற்கு வந்துடுவோம். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் 7-12க்குரியவர். 7ஆம் இடம் களத்திர ஸ்தானாதிபதியாகவும் அயன சயன போக ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் திகழ்கின்றார். ஸோ அதனால் பொதுவாக ஸ்திர லக்னம் அப்படின்ற பொழுது இவர் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா களத்திர ஸ்தானாதிபதி 10க்கு 10ஆம் இடம் ஜீவனத்தை சொல்லக்கூடியது, அயல்நாட்டில் வெளிநாடு யோகத்தை சொல்லக்கூடியது, இரவு வாழ்க்கையை சொல்லக்கூடியது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டெல்லாம் ஏற்றுது. ஸோ இவரை பொறுத்தவரையிலும் மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் இருப்பது சிறப்புங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் இருந்துச்சுன்னா சிறப்பு. ஏன்னா களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னும்போது 6ஆம் இடத்துக்கு போயிட்டாக்கா வருகின்ற வாழ்க்கை துணையோட மல்லு காட்ட வேண்டியதாக இருக்கும். 8ஆம் இடத்துக்கு போயிட்டாக்கா பிரிவினையை காண வேண்டியது இருக்கும் களத்திரம். அது மாங்கல்ய தோஷம் அப்படின்ற ஒரு நிலையை உணர்த்திடும் பெண்கள் ஜாதகமாக இருந்தால். 12ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது எவ்வளோ தான் பணம் வந்தாலும் வாழ்க்கை துணைக்கு வருமானம் அப்படிங்கிறது சுத்தமாக கையில் நிற்காது. ஓட்டக்கை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை களத்திரம் ஏற்றிடும். நண்பர்களுக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். மனைவிக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டெல்லாம் கொடுத்துரும். முடிந்த அளவுக்கு செவ்வாயை பொறுத்தவரையிலும் கேந்திரங்களில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. நீச்சமும் பெறக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க இருக்கின்ற லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் பெற்ற ஆதிபத்தியம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அவர் ருண ரோக சத்ருஸ்தான அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வெற்றியை தருகின்றவராகவும் பணபர ஸ்தானாதிபதியாகவும் மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடிய அதிபதியாகவும் வருகின்றார். ஆக மிதுன லக்னத்தை பொறுத்தளவுக்கு 6-11 அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை பெறுகின்றார். 6-11 அப்படின்னும்போது ஒரு 6ஆம் இடத்துல ஆட்சி ஆகின்ற பொழுது அது நல்ல சிறந்த அமைப்புங்க. அதாவது 6ஆம் அதிபதி 6ல் ஆட்சி ஆகிரும்போது அந்த வீட்டின் பலாபலன்களை மிக சிறப்பாக செய்யும். அந்த வகையில் 6ல் பாவக்கோள்கள் இருப்பது சிறப்பு. அந்த வகையில் செவ்வாய் பகவான் ஒரு பாவக்கோளாகி அவர் 6ஆம் இடத்துலேயே இருந்து அவர் ஒரு 12ஆம் இடத்தை பார்ப்பார் அப்படின்னாலும் ஒரு நல்ல உத்தியோகம் ஜாதகருக்கு வாய்க்கும். ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ், ஒரு போலீஸ் துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், அல்லது மருத்துவத்துறையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டெல்லாம் அது எட்டுன்னு வச்சுங்களேன். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. 11ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்துல இருப்பதும் சிறப்புங்க. ஏன் அப்படின்னாக்கா அது மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு நல்ல சகோதரம் நல்ல வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு சகோதரத்துக்கு 2 சகோதரம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடும். மூத்த சகோதரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக பணபரம் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் தான் தனத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இரண்டும் தொடர்பு பெறுகின்ற பொழுது அது நல்ல ஒரு லட்சுமி யோகத்தை கொடுத்துரும். அந்த வகையில் இப்போது செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கின்ற பொழுது அவருக்கு 4ஆம் பார்வை அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அப்போ 11லேருந்து அவருடைய 4ஆம் பார்வை 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கும். அப்போது 11-2 தொடர்பு ஏற்படுகின்ற போது ஜாதகருக்கு ஒரு நல்ல செல்வ வளம் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த அமைப்பை பொறுத்தவரையிலும் இந்த ஆதிபத்தியமும் ஒரு நல்ல ஆதிபத்தியம்தான். அந்த அளவுக்கு குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு ஆதிபத்தியம் இந்த ஆதிபத்தியம். மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் ஒரு சிறந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னாக்கா இவரை பொறுத்தவரையிலும் 6ஆம் அதிபதியாகி இவர் ஒரு கேந்திரத்தில் இருந்து அந்த கேந்திரத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சுபகிரகம் நல்ல வலுவான ஒரு சுபகிரகம் ஒரு குருவோ ஒரு புதனோ நல்லா ஆட்சி பெற்று இவங்களை தொடர்பு கொண்டுட்டாங்க அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் அரசியல் அரசாங்கம் இது போன்ற துறைகளில் ஒரு பெரிய உயர் பதவிகளில் இருக்கிற நிலைப்பாட்டெல்லாம் எட்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
இந்த விதி இப்போ சொன்ன விதி ரொம்ப முக்கியமான ஒரு விதி. திரும்பவும் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிங்க. உங்களுக்கு வர ஜாதகங்களில் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போது அடுத்ததாக கடகலக்கணத்துக்கு போயிடுவோம். கடகலக்கணத்தை பொறுத்தவரையிலும் இவர் வந்து யோகாதிபதியாக திகழ்கிறாருங்க. அதாவது வந்து கடகலக்கணத்திற்கு 5ஆம் இடம் என்பது ஒரு திரிகோணம், 10ஆம் இடம் என்பது ஒரு கேந்திரம். ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம் பெற்ற ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமானது அந்த லக்னத்திற்கு ஒரு யோகாதிபதியாக திகழ்கின்றது. அப்படிங்கிற வகையில் இவர் வந்து ஒரு பாவக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிடக்கூடாது. ஆனால் ஒரு பாவராகி ஒரு சுப ஆதிபத்தியம் பெறுகிறார் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வந்து இப்படி தாங்க ஒரு சில லக்னங்களுக்கு பாவராக இருக்கின்ற கிரகங்கள் சுப ஆதிபத்தியம் பெற்று யோக கிரகமாக மாறிவிடுவதும், ஒரு சில லக்னங்களுக்கு சுப கிரகங்கள் பாவ ஆதிபத்தியம் பெற்று பாவராக மாறிவிடுவதும் ஜோதிடத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடுகளையும் விதிகளையும் கொண்ட அமைப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் வந்து கடகலக்கணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு முக்கியமான கிரகம், ஒரு சூப்பரான கிரகம் செவ்வாய் பகவான். அதனால் வந்து ஒரு நீச்சம் பெறுவது தப்பு. மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதும் பெரிய ஒரு பலவீனத்தை கொடுத்துரும் ஜாதகருக்கு. ஏன் அப்படின்னாக்கா புத்திரம் அப்படிங்கிறது இவர் கையில் தான் இருக்குது. ஸோ புத்திரமாகட்டும், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், ஜீவனம் அப்படிங்கிறதுலாம் இவருடைய கையில் தான் இருக்குது. அதனால் வந்து ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நேசம் பெறக்கூடாது. 2வது மறைவு ஸ்தானங்களில் இருந்து பலவீனப்பட்டு போகக்கூடாது, அஸ்தங்கம் அடையக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நிதனாம்சம் பெறக்கூடாது. இப்படி அவரை பொறுத்தவரையிலும் நல்ல இடங்கள்ல இருந்து நல்ல சுபகிரகங்களோட சேரலாம். அதாவது வந்து உதாரணமாக 2ஆம் அதிபதியான சூரியனோட சேரலாம், அடுத்ததாக 9ஆம் அதிபதியான குருவோட சேரலாம், லக்னாதிபதியான சந்திர பகவானோட சேரலாம். இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையிலும் யோக கிரகமாகவே திகழ்கின்றார். அதாவது 4ஆம் இடமான தாயார் ஸ்தானத்துக்கும் 9ஆம் இடமான தந்தை ஸ்தானத்துக்கும் அதிபதியாகி ஒரு யோக கிரகமாக திகழ்கின்றார். அதனால் கடக லக்னத்திற்கு எப்படியோ அதே போல் சிம்ம லக்னத்திற்கும் இவர் வந்து நீச்சம் பெறுவதோ, அஸ்தங்கம் அடைவதோ, அல்லது வந்து வேறு பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தினோட தொடர்பில் இருப்பதோ, 6, 8, 12 மறைவதோ கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கடகம், சிம்மம் இந்த இரண்டுக்குமே வந்து இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் சுப ஆதிபத்தியம் பெற்று யோகராக திகழ்கின்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்தை பொறுத்தவரையிலும் 3க்கும் 8க்கும் உரிய ஒரு பாவக்கோளாக திகழ்கின்றாருங்க. இது வந்து சிறப்பில்லாத ஒரு ஆதிபத்தியம். ஏற்கனவே இவரே ஒரு பாவர், இவர் பெற்ற ஆதிபத்தியமும் ஒரு பாவ ஆதிபத்தியம். இவரை பொறுத்தவரையிலும் 6, 8, 12 மறைந்து பலவீனப்படுவது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? பலம் பெறக்கூடாது. இந்த கிரகத்தை பொறுத்தவரையிலும் இந்த லக்னத்திற்கு இவர் வந்து பலம் பெறக்கூடாது. அட்டமாதிபதி பலம் பெற்றது அப்படின்னாக்கா அது வந்து ஜாதகரை வந்து கஷ்ட நஷ்டங்களை அதிகமாக வந்து அனுபவிக்க வச்சிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இவருடைய தசாபுத்திகளை சந்திக்காமல் இருக்கிறவரெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. ஒன்று சின்ன வயசுலேயே இவங்க அதை வந்து கடந்துடணும். குறிப்பாக மத்தியம வயசில் இவருடைய தசைகள்லாம் வந்ததுன்னா அவங்களாம் வந்து ரொம்ப சங்கடத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதனால் கன்னியா லக்னத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் ஆதிபத்திய விசேஷ சிறப்பில்லாத ஒரு கிரகம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க. ஸோ அவர் எங்கே இருந்தாலும் அவர் வந்து சங்கடத்தை தான் கொடுப்பாரு. அதனால் வந்து சுபகோள்களுடன் அவர் சேராமல் இருப்பதும், சுபஸ்தானங்களை அவருடைய தொடர்பு இல்லாமல் இருப்பதும் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக துலா லக்னம். துலா லக்னத்தை பொறுத்தவரையிலும் குடும்பாதிபதியாகவும் கலத்திரஸ்தான அதிபதியாகவும் வரார். அதாவது வந்து குடும்பம், தனம், வாக்கு இந்த அதிபதியாகவும் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய 7ஆம் இடத்ததிபதியாகவும் வருகின்றார். ஸோ இது வந்து சரலக்னம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. 2, 7 மாரகஸ்தானம் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஸோ இவர் வந்து 6ஆம் இடத்ததிபதியோடையும் அட்டமாதிபதியோடையும் சேர்ந்து இருப்பது, கூடவே வந்து சூரியனோடு சேர்ந்து இருப்பது சிறப்பில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. துலா லக்னத்தை பொறுத்தவரையிலும் சரலக்னம், அதற்கு 11ஆம் இடம் பாதகம்,
அதனால் வந்து சூரியன் அடுத்ததாக லக்னாதிபதி 8ஆம் அதிபதி ஆகிறாரு, குரு 6ஆம் அதிபதி ஆகிறாரு. இந்த சுக்கிரன், குரு, செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்த தொடர்பு கொண்டாலும் அல்லது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பில் இருந்தாலும் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்க அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு கிரகத்தோடு சேரணும். அதாவது வந்து 6, 8, 11 இந்த ஸ்தானங்களை, இந்த தொடர்புகளை செவ்வாய் பகவான் பெறக்கூடாது. ஏன்னா இவர் தான் வந்து களத்திரஸ்தானாதிபதி. 6க்கு போகிறது சிறப்பல்ல, 8க்கு போகிறதும் சிறப்பல்ல. 11க்கு போகும்போது தனம் வருமானம் நல்லாயிருக்கும், ஆனால் தாரதோஷத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? இவர் பெற்ற ஆதிபத்தியம் நல்ல சிறப்பாக அப்படின்னாக்கா குடும்பத்தையும் திருமணத்தையும் தரும் அமைப்பில் இவர் தான் இருக்கிறாரு. அதனால் இது வந்து ஒரு நல்ல ஆதிபத்தியம்தான். இருப்பினும் இவரே வந்து மாரகாதிபதியும் செயல்படுவார் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கின்ற லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையிலும் லக்னாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் திகழ்கின்றார். அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாயை பொறுத்தவரையிலும் இவர் 6ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு, 7ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு, சிம்மத்தில் இருக்கிறது சிறப்புங்க. இந்த இடத்துல இருக்கின்ற பொழுது இவருடைய பார்வை அவருடைய வீடான விருச்சிகத்து விழும். லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த இடங்களில் இருக்கின்ற அத்துணை அன்பர்களுமே வந்து சொத்து, வாகனங்கள், பதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் ஆய்வு செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இவரை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்துக்கு போகிறது தப்பு. மற்றபடி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் இவரை பொறுத்தவரையிலும் இந்த லக்னத்துக்கு ஓரளவுக்கு வந்து ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு. 8, 12 அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சிறப்பில்லை. அதே போல் வந்து பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் இது வந்து ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னமாக இருந்து பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் அது பாதகஸ்தானம். அங்கே லக்னாதிபதி போகின்ற பொழுது அது வந்து நீச்சம் ஆகிடுவார் அப்படிங்கிறது நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அதே இடத்துல வந்து சந்திரனும் இருந்து இவரும் போயிட்டு அமர்றாரு அப்படின்னாக்கா அது வந்து நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. எது எப்படி இருந்த போதிலும் செவ்வாயை பொறுத்தவரையிலும் இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக வந்து தனுசை பொறுத்தவரையிலும் 5க்கும் 12க்கும் உரிய ஒரு பூர்வ புண்ணியாதிபதி. அடுத்ததாக வந்து அயனசைன சுகத்தின் ஒரு அதிபதியாகவும் வெளிநாட்டு வாசத்தை சொல்லக்கூடிய அமைப்புலேயும் மருத்துவ செலவுகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புலேயும் வருது. இருப்பினும் வந்து 5ஆம் இடம் என்பது வந்து திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரையாதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து அடிபட்டு போயிடும். ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும் தனுசு லக்னத்திற்கு இவர் வந்து ஒரு சுபகிரகமாகவே நம்ம வந்து கருத்தில் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இவரை பொறுத்தவரையிலும் பூர்வ புண்ணியாதிபதி அப்படிங்கிறதுனால வந்து கேந்திரங்களில் இருப்பது வந்து சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவர் வந்து நீச்சம் பெறுவதோ அஸ்தங்கம் பெறுவதோ சிறப்பில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவர் பெற்ற ஆதிபத்தியம் சிறப்பாக அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து தனுசு லக்னத்திற்கு இவர் பெற்ற ஆதிபத்தியம் ரொம்ப சூப்பரான ஆதிபத்தியம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? மகர லக்னத்தை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு சரலக்னம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. 11ஆம் இடம் பாதகம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும் இவர் வந்து பாதகாதிபதியாகவும் தாய்ஸ்தானாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் வரார். 4-11க்குரிய அதிபதியாக வருகின்றார். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து எப்பயுமே வந்து மறக்கக்கூடாது. இவரே வந்து கல்விக்கு உரிய ஸ்தானத்தையும் தாயாரையும் இவர் தான் வந்து எடுத்துரைக்கிறாரு. சொத்து பத்துக்கள் இதெல்லாம் வந்து இவர் தான் வந்து சொல்கிறாரு அப்படின்னும் பொழுது இந்த 2 ஆதிபத்தியத்தையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அவர் இருக்கிற இடத்த பொறுத்து அவருடைய நிலைப்பாடு நம்மளுக்கு அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இருப்பினும் 4ஆம் அதிபதியாகவும் 4க்கு 8ஆம் இடமாக அதே செவ்வாயாக வரதுனால தாயாருக்கு வந்து கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கவே செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்து தான் நம்ம வந்து இது ஜாதகத்தில் வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா இப்போது சனீஸ்வர பகவானும் 11ஆம் அதிபதி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தொடுகின்ற பொழுது 1-11 சேர்க்கைன்னு எடுத்தோம்னா லக்னாதிபதி பாதகாதிபதியோடு சேர்ந்தார் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடும். ஆனால்
லக்னாதிபதியான சனீஸ்வர பகவானே மகர லக்னத்திற்கு குடும்பாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வராரு. 2-11 சேர்க்கை அப்படின்னும் போது தனலாபம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடும். அப்போது கஷ்டமும் இருக்கும், ஒரு வெற்றியும் இருக்கும், லாபமும் இருக்கும், தன சேர்க்கையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இது வந்து ஏற்றிடும் இல்லைங்களா? ஸோ இதை பொறுத்தவரையிலும் அவருடைய தொடர்புகள் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு நிலையான ஒரு முடிவை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து சொல்கிறோம். இதையும் வந்து நீங்கள் வந்து கருத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பலக்கணங்க. கும்பலக்கணத்தை பொறுத்தவரையிலும் முயற்சி ஸ்தானாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியாகவும் வராரு. இந்த 2 இடமும் அப்படி ஒன்றும் சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இருப்பினும் 3ல் இருக்குன்ற பொழுது ரொம்ப சூப்பரு. 10ல் இருந்தாலும் திக்பலத்தோடு இருப்பார், இதுவும் சூப்பரு. ஜீவனாதிபதி அப்படிங்கிற ஒரு வகையிலையும் முயற்சி ஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு வகையிலையும் இவர் வந்து நீச்சம் பெறுவது சிறப்பில்லை அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து ஒரு கேந்திராதிபதி ஒரு கேந்திரத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு 3ஆம் அதிபதி 12க்கு போனாலோ 10ஆம் அதிபதி 12க்கு போயிட்டு உச்சம் பெற்றாலோ அது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு தன்மை தான் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பெற்ற ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடம் ஜீவனம் கௌரவம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த ஆதிபத்தியம். ஆனால் 3ஆம் இடம் என்பது 8க்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வந்து அது வந்து மாரகத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து ஸ்திர லக்னத்துக்கு 3ஆம் இடம் என்பது மாரகம். அதனால் வந்து இவர் மாரகாதிபதியாகவும் செயல்படுவார், ஜீவனாதிபதியாகவும் செயல்படுவார் அப்படிங்கிறத மனசில் எப்பயுமே நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சரிங்களா? அடுத்ததாக மீன லக்னம், கடைசி லக்னம். மீன லக்னத்தை பொறுத்தவரையிலும் தனபாக்கியாதிபதியாக இவர் வந்து சூப்பரான ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாருங்க. அதாவது வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கும் இவர் தான் அதிபதி, பாக்கியஸ்தானத்திற்கும் இவர் தான் அதிபதி. இந்த 2 ஆதிபத்தியமே வந்து ஒரு சிறந்த ஆதிபத்தியம், ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் வந்து இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக செவ்வாய் பகவான் திகழ்கின்றார். அதனால் வந்து இவர் வந்து பலவீனப்படாமல் இருப்பதும் அஸ்தங்கப்படாமல் இருப்பதும் சூரியனோடு சேராமல் இருப்பதும் சிறப்பு. ஏன்னா சூரியன் வந்து இந்த லக்னத்திற்கு மீன லக்னத்திற்கு சிறந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் அல்ல. அதனால் வந்து 9ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான சூரியனோடு சேருவதும் சிறப்பல்ல. ஏன் அப்படின்னாக்கா 9ஆம் இடம் என்பது தந்தை, 6ஆம் இடம் என்பது எதிரி. அதனால் வந்து எதிரி ஆகிடுவார் தந்தை அப்படிங்கிற மாதிரியான கருத்து வேறுபாடுகளை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு, பிரிவை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ அதனால் வந்து சூரியனோடு சேர்த்து சிறப்பல்ல. பாக்கியாதிபதி சூரியனோடு சேர்வது சிறப்பல்ல. ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கலாம் அப்படின்னாலும் 5ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது இவர் வந்து நீச்சமாகிடுவார். ஸோ அதனால் வந்து அந்த அமைப்பும் கொஞ்சம் பலவீனம் அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. ஸோ இவர் 2ஆம் அதிபதியாகி 11க்கு வரும்போது உச்சமாகிடுவார். அப்போது 2-11 தொடர்பு அப்படிங்கிறது வந்து தன லாபம் அப்படிங்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு ஸ்திர லட்சுமி யோகத்தை கொடுத்துருங்க. அதாவது வந்து 11ஆம் இடமான இந்த மகரம் அப்படிங்கிறது வந்து ஸ்திர வீடு. ஸோ அதனால் வந்து இது தனஸ்தானம், தனஸ்தானாதிபதி ஒரு ஸ்திர லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து நிற்கிறதுனால இது வந்து ஸ்திர லட்சுமி யோகத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் இருந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்குதா, செல்வநிலை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நண்பர்களே. ஆக இன்றைய பதிவில் செவ்வாய் பகவான் 12 லக்னங்களுக்கும் எது போன்ற ஆதிபத்திய விசேஷம் பெற்று அவர் எந்தெந்த லக்னத்திற்கு சுபராகவும் எந்தெந்த லக்னத்திற்கு பாவராகவும் எந்தெந்த கிரகங்களோட சேரலாம் எந்தெந்த கிரகங்களோட சேரக்கூடாது, எப்படி இருக்கலாம், எப்படி இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவு நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.